அனைவருக்கும் இனிய திருநாள் பொங்கல் வாழ்த்து சொல்லு. பொங்கல் வாழ்த்து. அனைவருக்கும் இனிய உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள், தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள், பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஓ, நீ அப்படி வரியா? அவன் இருப்பான், என்னால முடியுமா? பல்லு விளக்குற அன்னைக்கு தான் பசி அதிகமா இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈட்டிங் சேலஞ்ச். கார்த்திக். இன்னைக்கு நம்ம சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நான்வெஜ் தான் சேலஞ்சு. போகி பண்டிகைக்கு நான்வெஜ் தான் வச்சு நாங்கள் சாமி கும்பிடுவோம். உங்களில் எத்தனை பேர் நான்வெஜ் வச்சு சாமி கும்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த கொழுக்கட்டை இது எப்படி செய்யறதுன்னு காட்டுறோம் பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சாமி இதை வச்சு தான் கும்பிட்டேன். இன்னைக்கு வந்து நான் சாப்பிட போகிறதில்ல, இன்னைக்கு எங்கள் அப்பா தான் சாப்பிட போகிறாரு. இது எல்லாத்தையுமே இவர் சாப்பிட்டு முடிச்சிருவார். என்னை விட ஃபாஸ்ட்டாக சாப்பிடுவார். 10 நிமிஷத்தில் இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருவார். சாப்பிடுவியா? இதை சாப்பிட்ருவியா? உனக்கு என்னப்பா, நீ பேசுவ, நாங்கள் அப்படியா? நீ பேசுவ. இதை சாப்பிட்டாருன்னா நாளைக்கு அப்புறம் எங்கள் அப்பா இருக்க மாட்டார். இவ்வளோலாம் இவர் சாப்பிட மாட்டார், சும்மா சொல்கிறாரு. கொள்ளுக்கட்டை இருக்குது பார்த்தீங்களா, நிறைய நெய் ஊற்றி செம்மையாக செஞ்சுருக்கு. ஃபஸ்ட்டு இதெல்லாம் டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை சமைக்கிறத அப்படியே பார்த்துட்டு வந்துடுங்க. சிக்கன் பீஸ் இந்தா, ஃபஸ்ட்டு உனக்கு தான். வாயா ஆகணும் துறத்துக்காரு. எப்படி இருக்கு? ஏதோ பரவாயில்லையா? அழகா? சரி, உனக்கு அவ்வளோதான். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. இப்போ நான் சாப்பிட போகிறேன். எனக்கு எங்கள் அப்பா வேடிக்கை பார்க்க வச்சுட்டு நான் மட்டும் தான் சாப்பிட போகிறேன். ரெடி, ஆரம்பிப்போமா? கோபுன்னு ஒருத்தன் எதுவுமே சாப்பிடாம வேர்த்து விறுவிறுத்து போய் உட்கார்ந்துருக்கானுங்கிற சிந்தனை எவனுக்காச்சும் இருக்கா? உனக்கு இல்லை, நான் மட்டும் தான் சாப்பிட போகிறேன். வேடிக்கை பாரு. பசிக்குதா? என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. கண்ணு வைக்கிறார். பொறுத்தது போதும், கொஞ்சம் எழுப்புல. ஏன் இப்படி பாக்குறாரு? அதில் அவ்வளோ நெய் ஊற்றிருக்குது, அதை எடுத்து தின்னுட்டு இருக்கிற நீங்க. தலையை வாட்டுறா. இருந்தாலும் வச்சுண்டா. உனக்கு எதுவும் கிடையாது, எதுவும் எடுக்கக்கூடாது. என்ன கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லணும். ஒரு ரூல்ஸ், நமக்கு ரூல்ஸ் இல்லை. சாப்பிட்டியா? வைக்கிறியா? போதுமா?
பொறுமையாக சாப்பிடு. நான் சாப்பிட்றேன், நீயும் சாப்பிட ட்ரை பண்ணாத. புழுங்கல் அரிசியை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு அது கூட வெல்லம் ஏலக்காயெல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடணும். இது கொழுக்கட்டை செய்கிறதுக்கு தேங்காவை நல்லா குட்டி குட்டியாக அரிஞ்சு அது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் அடி கனமான ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் தேங்காய் எண்ணெய் நெய்யெல்லாம் விட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவை அது கூட மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும், அடி பிடிக்காத மாதிரி. அப்போனா தான் நமக்கு அது நம்ம எதிர்பார்த்த மாதிரி வரும், நீங்கள் வீடியோவில் பார்த்த மாதிரி வரும். அடுப்பு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சூடு பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி இந்த பதத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறமா அதை எடுத்து கொஞ்சமாக ஆற விட்டு கொழுக்கட்டையே பிடிக்க வேண்டியது தான். வகையில் பார்க்கும்போது பொங்கல் மாதிரியே ஒரு ஃபீல் வருது. பொங்கல் நாளைக்கு தான் செய்ய வேண்டியது, இன்றைக்கே செஞ்சிட்டோமோ. ஒரு வாய் டேஸ்ட்டு பார்க்கணுமா? நல்லா கொதிக்குதானா? ஐயோ, வாயில் வச்சா வெந்துடும் போல. நெய், தேங்காய், வெல்லம், இந்த வாசனை நல்லா வருது. இது அப்படியே சாப்பிடலாம் போல இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு பொங்கல் மாதிரி தான் இருக்கு. கரண்டியை பிடிக்குது நல்லா. அது வலி அப்படியே மொத்தமாக வலி. அந்த நெய் வேக வைக்காமையே ஒரு டேஸ்டாக இருக்குது. வேக வச்சா எப்படி இருக்கும்? அது வேக வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். நெய் ஓகே, சூடு பண்ணியாச்சு, ரெடியாக இருக்குது. தெரிகிறதா? இன்னொரு பிளேட் அங்கே இருக்குது. இது சிறிய பிளேட். அப்படியே வாங்க, அப்படியே உள்ளே வச்சிடலாம், அப்படியே உள்ளே இறக்கிடலாம். நெக்ஸ்ட் ஒன். யார் வீட்லேயாவது இதுமாரி ஆம்பளைங்க கொள்ளுக்கட்டை சொல்கிறாங்களான்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வெந்தக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு பார்ப்போம். ஆஹா, தேங்காய் வாசனையும் நெய் வாசனையும் அப்படி வருது. இந்த நெய் பிடிக்கிட்டு வருதுங்க. நெய் உள்ளத்து நெய்லாம் செம சூடாக இருக்குது. கொஞ்சம் அப்படியே எடுத்து வச்சு ஆற வச்சு அப்புறமா சாப்பிடுவோம். கொழுக்கட்டை கொழுக்கட்டை என்ன விஷயம்? வெளியே பாட்டு ஓடிட்டு இருக்காதான் பேச முடியல. வருங்க, தண்ணியோடய பிடிச்சிட்டேன். அப்படியே வச்சுக்கோ. ஓகே, இது உங்க எல்லாத்துக்கும். அவங்க போதுங்களா? போதுங்களா?
நான் சாப்பிட்றேன். போகணும்னா சொன்னேன் அப்போ தான் நினைக்கிறேன். இப்போ நீ வேறு யாரும் நினைக்கிறாங்க. உண்மையாகவே செம்மையாக இருக்குது கொழுக்கட்டை. இது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். அதை பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப ஒரு முறை திரும்ப ஒரு முறை போய் பார்த்துக்குங்க. ஒரு பக்கம் காரம் ஒரு பக்கம் இனிப்பு, அது அப்படியே ஒரு மாதிரி நல்லாயிருக்கு. இந்த கை சீக்கிரமாக சரியாகணும்னு வேண்டிக்கிறேன். நீங்கள் வேண்டிக்கு நான் மஞ்சள் கை கட்டும் வேண்டிக்கு. எங்கள் அப்பாவுக்கு இந்த சோத்து கால்லாம் வராது. ஒரு படத்தில் அது என்ன படம் வந்து பீச்சானகர்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்குல்ல, நம்ம பேச்சையே நம்ம கை கேட்காது அந்த ஹீரோவுக்கு. அந்த மாதிரி தான் எங்கள் அப்பாவுக்கு நிலைமை. சோத்து கை அவர் பேச்சையே கேட்காது. அது வந்து படத்தில் ஒரு காமெடிக்காக எடுத்தாங்க. இது வந்து ரியல் லைஃப், பார்த்துக்கோங்க. எந்த தீய சக்தியாலும் இனிமேல் ஒன்று அழிக்க முடியாது. கை கொடு, இப்படி கொடுக்கணும். நான் எப்படி கொடுக்குறேன் பாரு. அந்த கை பயன்படுத்தக்கூடாது. இந்த கை கொடு, கை கொடு, திருப்பு, கையை திருப்பு. இந்த கை திருப்பு, இப்படி கொடு. நேராக மட்டும் வரணும். இப்படி கை நீட்டு, இப்படி மட்டும் பண்ணு. அப்புறம் திரும்பிச்சு. ஓகே, வரல. வெரி குட். பிடிச்சிக்காரு, அவராக நினச்சாலும் விட முடியாது. ஓகே, இந்த வீடியோ வந்து சிறப்பாக முடிஞ்சுது. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஈட்டிங் சேலஞ்ச் கார்த்திகை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் பண்ணலாம். லாஸ்ட் வீடியோ போட்டு ஒரு வாரம் இருக்கும். ஒரு வாரம் கழிச்சா இந்த வீடியோ வருது. சில பல சூழ்நிலைகளால் நான் வந்து அதை சொல்லவே விரும்பலை. ஆரம்பத்துலேருந்தே நான் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு தான் இருக்கேன். ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிட்டு தான் இருக்கேன். திரும்ப அதே ரிப்பீட்டாக சொல்லிக்கிட்டுன்னு சொல்லிட்டு அதை நான் சொல்லவே விரும்பலை. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. அப்போ தான் நம்மளோட அடுத்தடுத்த வீடியோ போட முடியும். இவரை வச்சுக்கிட்டு நான் பரிதாப ஓட்டு கேட்கறதுக்காக நான் ஒன்றும் இவரை வச்சுட்டு நான் பேசலை. சரி, அவருக்கு கயிறு கட்டினேன், அப்படியே எண்டு முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு தான் நான் அப்படியே பேசினேன். வேறு ஒன்றும் இல்லை. நன்றி, வணக்கம். பை.